ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக கூட நம்பி போனவங்க எல்லாருமே பாஜக என்ன பண்ணிருக்கு, கைவிட்ட கதையா தான் இருக்குது. நீங்க பாஜகவை தொடர்ந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஏன் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணி விட்டுடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து குழப்பமா இருக்கும். மகாராஷ்டிரால ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவையும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸையும் யூஸ் பண்ற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அவங்களை வந்து வெறுக்கணுமோ, எந்த அளவுக்கு அவங்களை கை விட்டு கை கழுவணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, கை கழுவி விட்டுட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, இருக்கிறாங்களா இல்லையா, அவங்கள பத்தி ஒரு விஷயமும் நியூஸ் வரமாட்டேங்குதே அப்படின்றது தான் வேதனை அளிக்க ஒரு விஷயமா இருக்கு. அதாவது இவங்க ஒழுங்கா ஒரே கட்சியா இருந்ததா கூட பாஜக உள்ள நுழைஞ்சிருக்காரு. பாஜக அப்படின்ற ஒரு கட்சியை உள்ள நுழைச்சிட்டு இப்போ இந்த கட்சி செதறி போயிட்டு ஆள் அட்ரஸே தெரியாம இருக்கிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. ஸோ அதே மாதிரி தான் இங்க தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி வராத வரைக்கும் ஓபிஎஸ் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாருங்க, பெருசா தெரிஞ்சாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்துட்ட பிறகு ஓபிஎஸ் என்ன பண்றாங்க, கண்டுக்கிறதே இல்லை. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் எங்க இருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி தான் அரசல் புரசலாவே இருக்கு. என்னையா பண்ணார் அவர், உங்களுக்கு உங்களை நம்பி கூட இருந்துதான் ஒரு தன்னை பெரிய தப்பு பெரிய பாவம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, குமரி தள்ளுறாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவை வந்து ரொம்ப நம்பினாரு, தலையில தூக்கி வச்சு ஆடினாரு. பாஜக நம்மளுக்கு வந்து எப்படியாசனா உதவி பண்ணிடுவாங்க, அதிமுக எப்படியாசனா நம்மள சேர்த்துருவாங்க, திரும்பவும் அதிமுக தன்னுடைய கையில கொடுத்துருவாங்க, பரவாயில்லங்க எங்க கையில கொடுக்கலன்னா பரவாயில்ல, அதிமுக ஒன்றிணைச்சிருவாங்க அப்படின்னு பாஜகவை ரொம்பவே நம்பினாரு ஓபிஎஸ் அவர்கள். ஆனா இங்க தான் பாஜக பிரித்தாளும் சூழ்ச்சி என்ன பண்ணாங்க, கையில் எடுத்தாங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, பாஜக என்னைக்குமே அதிமுகவை ஒன்று சேர விட மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அது எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாலும் இவங்களை ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்கிறதுக்கு பாஜக விரும்பவே விரும்பாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடியும் ஓபிஎஸ்ஸும் பிரித்து வைக்கிற இடத்துலதான் பாஜக என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், பாஜக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவோட ஓட்டு நமக்கு வேணும் அப்படின்றது அவங்களுக்கு எந்தவித மாற்று கருத்து இல்லை. அது அவங்களுக்கு வேணும், அது இருந்தாதான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நம்புறாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா 4 இடத்துல வின் பண்ணாங்க பாஜக. ஆனா இந்த 4 இடத்திலும் அவங்க வாங்கின வாக்கு பாத்தீங்கன்னா குறைவான வாக்கு தான். இதுல முக்காவாசியான வாக்குகள் வந்து அதிமுகவுடைய வாக்குகள். பாஜக தனித்து நின்றுச்சுன்னா அவங்களால ஜெயிக்கவே முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்ப நீங்க எல்லாருமே கேட்கலாம், 2026 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து அதிமுகவை கீழே தள்ளிச்ச, 2வது இடத்துக்கு வந்துருச்சு, அதிமுக 3ஆம் இடம் 4ஆம் இடம் போயிடுச்சு எப்படி அப்படின்னு கேட்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கெட்டியமா பிடிச்சிட்டாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, எதிர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் பக்கம் நிறையவே இருந்துச்சு. ஏன்னா பாஜக கூட கூட்டு சேர்ந்து அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க, அழிச்சாட்டம் பண்ணாங்க. சோ இந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா பாஜக வந்து என்ன பண்ணிச்சு, சம்பாதிச்சு, அதிமுக சம்பாதிச்சு. அப்படி இருக்கும் பொழுது திமுக அதிமுக பாஜக இப்படிதான் என்ன பண்ணாங்க, பிரிஞ்சிருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில். அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு அதிகமான வாக்குகள் வந்து வந்துருச்சு. சோ இப்போ அதிமுகவுடைய ஓட்டுகள் இருக்குல்ல, இது யாருக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துலதான் அண்ணாமலை என்ன பண்ணாரு, மாஸ்டர் பிளான் போட்டாரு. ஓபிஎஸ் தாம் பக்கம் வச்சுக்கணும். ஏன்னா அதிமுக எதிர்ப்பு அலைகள் எதிர்ப்பு ஓட்டுகள் நிறையவே இருக்கு. இந்த ஓட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் போயிருச்சு. ஆனா அடுத்தபடியா இப்போ திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒவ்வொரு அதிமுக காரன்னு நினைப்பாங்கல்ல, அவங்கள என்ன பண்ணாங்கன்னா ஓபிஎஸ் வந்து என்ன பண்ணாங்க, நம்பினாங்க. ஓபிஎஸ்க்கு நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ்க்கு என்ன பண்ணாங்க, ஓட்டு போட்டாங்க. ஓபிஎஸ் யாருடைய கூட்டணியில் இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இருந்தார். ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாமே அவங்க பக்கம் இருந்தாங்க. ஆனா இங்க நீங்க பாஜக வாங்கின ஓட்டு வங்கியெல்லாம் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. ஓபிஎஸ் உடைய முகத்துக்காக தான் வந்த ஓட்டை கண்டி பாஜக தனித்து நின்றுதுன்னா நாடாளுமன்ற தேர்தலில் 3ஆம் இடம்ல 4ஆம் இடம்ல நோட்டாவுக்கு கீழே போயிருக்கும் பாஜக. அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான செய்தியும் கூட. சோ அதனால இந்த விஷயம் தெரியாமையே நம்ம எல்லாரும் என்ன பேசிருக்கோம்னா, பாஜக வந்து 2வது இடத்துக்கு வந்துருச்சு, பாஜக 2வது இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா ஓபிஎஸ் அவர்கள் தான். ஓபிஎஸ் மட்டும் அந்த இடத்துல பாஜக கூட்டணியில இல்ல அப்படின்னா, பாஜக தனித்து நிற்கப்பட்டதுன்னா பாஜக மண்ணை கவி இருக்கும், நோட்டாவுக்கும் கீழே போயிருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. எவ்வளவு கால சூழ்நிலைகளும் சரி, எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையும் சரி, பாஜகவை விட்டு ஒருபோதும் அவர் வந்து என்ன பண்ணல, பின்வாங்கல. பாஜக நம்பினார். பாஜக எப்படியாச்சும் அதிமுக ஒன்னாகிடும், நம்மள சேர்த்துரும், அதிமுக கூட நம்மள சேர்த்துரும்,
ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கேஸ் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா உரிமையல் நீதிமன்றத்துல இருக்கு. இந்த நீதிமன்றத்தோட ஆதரவோட பாஜகவோட ஆதரவோட நம்ம என்ன பண்ணலாம், இந்த கட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமிகள் இருந்து மீட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், அம்மாவை முன்வைத்து நம்ம என்ன பண்ணலாம், கட்சியை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ரொம்ப நம்பினார். தேர்தல் ஆணையத்தை நம்பினதை விட, நீதிமன்றங்களை நம்பினதை விட பாஜக ரொம்பவே என்ன பண்ணாரு, நம்பினாரு ஓபிஎஸ் அவர்கள். ஆனா இன்னைக்கு நிலைமையே வேறையாயிருச்சு. எப்போ எடப்பாடி பழனிசாமி டெல்லியில அமித்ஷாவை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஓகே அப்படின்னு சொன்ன உடனேயும் இப்ப என்னவாயிருச்சுன்னா ஓபிஎஸ் வந்து என்ன பண்ணல, கண்டுக்கவே இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமும் உண்மை இருக்கு. ஆனா இப்பவும் அதிமுகவுடைய ஓட்டுகள் யாரு பக்கம் இருக்கு ஒட்டு மொத்தமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கமா தான் இருக்கு. நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓபிஎஸ் விட இபிஎஸ்க்கு செல்வாக்கு அதிகமா இருக்குது அப்படின்ற ஒரு மாயபிம்பம் இருக்கு அதிமுக. ஆனா அது கிடையவே கிடையாது. நீங்க இபிஎஸ் வந்து இரட்டை இலை சின்னம் இல்லாம அவர் சுயேட்சை சின்னத்துல நிக்க சொல்லுங்க, தோத்துதான் போவாரே கண்டி. அப்படி கூட இல்ல, நீங்க ஊரு ஓட்டு வாங்குறது கூட பெரிய அரிதான ஒரு விஷயமா தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னம் இல்லாம நின்னார்னா அவர் மண்ணை கவ்வார் அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில சுயேட்சை வேட்பாளரா சுயேட்சை சின்னத்தோடு நின்னார் ஓபிஎஸ் அவர்கள். 2ஆம் இடத்துக்கு வந்தார். திமுகவுடைய கூட்டணி முதல் இடத்துல வந்ததுன்னா இவர் 2ஆம் இடத்துல வந்தார். அவருக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக எல்லாம் வந்து என்ன பண்ணுச்சு, வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர். இங்க வந்து சின்னத்தை பார்க்கல, ஓபிஎஸ் முகத்தை தான் பார்த்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஓட்டு போட்டாங்க. ஆனா இங்க அதிமுகல இபிஎஸ் முகத்தை பார்த்து ஓட்டு போறதுக்கு யாருமே தயாரா இல்லை, அதிமுக காரங்களே தயாரா இல்லை அப்படின்றது தான் நிதர்சனம். இப்படிப்பட்ட ஒரு ஓபிஎஸ் ஐயா அவர்களை பாஜக கைவிட்டுருச்சே, எடப்பாடி பழனிசாமி நம்பி கைவிட்டுருச்சே அப்படின்றதுதான் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களுக்கு குமுறலா இருக்கு. ஆனா பாஜக இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இபிஎஸ் வந்துட்டாரு, அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக வரலனோட இபிஎஸ் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் ஓபிஎஸ் உடைய தயவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக என்ன பண்ணுது, ஓபிஎஸ் கைவிடுற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஆனா இபிஎஸ் வந்து என்ன பண்றாருன்னா அந்த அளவுக்கு வந்து நிர்பந்தம் கொடுக்குறாரு, ஓபிஎஸ் நீங்க கூட்டணிக்குள்ள வச்சுக்க கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஓட தயவுல தான் நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஈகோ வந்து இபிஎஸ் வந்து இடிக்குது. சோ இதெல்லாம் வந்து கணிச்சுதான் இபிஎஸ் வந்து என்ன பண்றாரு, கூட்டணிக்குள்ளேயே ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரன் வச்சுக்க கூடாது அப்படின்னு இபிஎஸ் வந்து என்ன பண்றாரு, நிர்பந்திக்கிறார். ஆனா பாஜகவுக்கு நல்லாவே தெரியும், தென் மாவட்டங்கள்ல முக்குலத்தோர் வாக்குகள் இல்லாம நம்ம ஜெயிக்க முடியாது. அந்த முக்குலத்தோர் வாக்குகள் நம்ம வாங்கணும்னா சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 3 பேருடைய தயவு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நம்புது. ஆனா இத கொஞ்சமும் விரும்பாத இபிஎஸ் அவர்கள் எனக்கு கூட்டணிக்குள்ளே வேண்டாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இறங்கி அடிக்கிறாரு. இதனால பாஜக என்ன பண்ணுதுன்னா, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையே மாத்தினாங்க. இப்போ ஓபிஎஸும் வேண்டாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு, ஏன்னா நீங்க ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்பினார் இல்ல, பாஜக இருந்து எல்லாமே நம்பினார். கட்சியை வந்து நம்ம விட்டு போயிருச்சு அப்படின்ற சூழ்நிலை விட அதிமுக இணைப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னும் போது அதுலயும் வந்து என்ன பண்ணாங்க, பாஜக செக் வச்சாங்க. அதிமுக வந்து அவங்க உட்கட்சி விவகாரங்க, இதுல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்றத அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. சோ இப்போ நீங்க வந்து கைவிட்டுட்டீங்களே அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பார்க்கப்படுது. இன்னொரு இரட்டை இலட்சண வழக்கு தேர்தல் ஆணையத்துல வரும்பொழுது இபிஎஸ்க்கு செக் வைக்கிற மாதிரி தான் இருந்தது, ஓபிஎஸ்க்கு அது ஆதரவா இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனா வேணுக்குமே இந்த வழக்கு வந்து என்ன பண்றாங்க, நீர்த்து போக செய்யறாங்க, நீண்டு என்ன பண்றாங்க, ரொம்ப காலமா இழுத்துட்டு போற மாதிரி ஒரு விஷயம் தான் தென்படும். சோ இப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்திலும் இபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவா போயிருமோ, ஏன்னா பாஜக வந்து நினைச்சிருச்சு இபிஎஸ் தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இபிஎஸ் தக்க வைக்கிறதுனால பாஜகவுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை. நீங்க ஓபிஎஸ் வச்சு கூட நீங்க என்ன பண்ணலாம், 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கலாம். ஆனா இபிஎஸ் மட்டும் நம்பி நீங்க இருந்தீங்கன்னா அது செயல்படவே படாது அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. இத வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்களுக்கு ஓபிஎஸ் புரிய வச்சிருவார், பாஜகவுக்கும் புரிய வச்சிருவார் அப்படின்றதா எதிர்பார்க்கப்படுது. இப்ப பாஜகவால கைவிடப்பட்ட நிலைமையில ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். அடுத்த கட்ட லெவல் என்ன எடுக்க போகிறார் அப்படின்றதா ஒரு எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா விஜய் பக்கமும் போக முடியாது. ஏன்னா விஜய் நான் சொல்லிட்டாரு, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், என் தலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒரு ஜூனியரை நம்பி சீனியர் எப்படிங்க வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இங்க விஜய் தலைமையில ஓபிஎஸ் போய் சேரணும்னா அது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஐயா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவருக்கு கீழே போய் நம்ம வேலை செய்யணுமா, வேண்டாம், உங்களுக்கு கீழே வேணா ஒரு அணியை உருவாக்குங்க அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுது. இதுல இன்னொரு விஷயமும் பேசப்படுது, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணாம
மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கி அந்த அணியில சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் மத்தியில ஓபிஎஸ் அவர்களுக்கு விஜய் அவர்கள் தூது விட்டதா ஒரு தகவல் இருக்கு. ரவீந்திரநாத் ரவீந்திரநாத் மூலியமா விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஓபிஎஸ் அவர்களுக்கு தூது விட்ட ஒரு விஷயமாவே இருக்கு. இத ஓபிஎஸ் அவர்கள் அக்செப்ட் பண்ணிப்பாரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நீங்க ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னா கூட பெருவாரியான வாக்குகள், அதாவது திமுகவுக்கு விழ வேண்டிய வாக்குகள் விழும். அதிமுக பாஜக எதிர்ப்பு இருக்குல்ல, இந்த வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் போகும் ஓபிஎஸ்க்கும் போகும் அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மை. ஆனா இதுக்கு விஜய் அவர்கள் இறங்கி வரணும். எப்படி நீங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு இறங்கி வந்தீங்களோ இப்ப அதே போல ஓபிஎஸ் அவர்களுக்கு கீழே நீங்க வர்றதுக்கு இருந்தீங்கன்னா ஓபிஎஸ், விஜய், டிடிவி தினகரன், தேமுதிக, இன்னும் சில பல கட்சிகள் நிறைய பேர் வந்து என்ன பண்றதுக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்க அதிமுகவும் பாஜகவும் தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகும். அவங்க மண்ணை கவ்வாங்க. அப்ப தெரிஞ்சிடும் யாரு அதிமுக ஓட்டுகள் யார் பக்கம் இருக்குது அப்படின்றது பாஜகவும் புரிஞ்சுக்கும், அதிமுகவும் புரிஞ்சுக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா பாஜக இங்க பிரித்தாலும் சூழ்ச்சியை கையில் எடுக்கிறதுனால ஓபிஎஸ் அவர்கள் இறங்கி வந்தா கூட அவர் சொல்லிட்டாரு, எந்தவித நிபந்தனையும் இல்லாம நான் வந்து என்ன பண்றேன், அதிமுக வந்து இணைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு நீங்க முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டாம், எந்த பதவியை கொடுக்க வேண்டாம், எந்த நிபந்தனையும் இல்ல, எனக்கு ஒரே ஒரு கனவு என்னன்னா அதிமுக ஒன்றிணைணும், அதுதான் எனக்கு போதும் அப்படின்றத அவர் சொல்லிட்டார். ஆனா இபிஎஸ் அவர்கள் இறங்கி வரமாட்டாங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக தான் செயல்படுது அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. ஏங்க இவ்வளவு எடுத்துக்கங்களேன், 4 வருஷம் வந்து என்ன பண்ணாரு, ஆட்சி புரிந்தாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ ஓபிஎஸ் தயவு இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியால இந்த 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா அது வந்து ஏத்துக்கொள்ள முடியாது. ஓபிஎஸ் ஓட தயவுனாலதான் 4 வருஷம் அவர் என்ன பண்ணார், கம்ப்ளீட் பண்ணார். ஓபிஎஸ் ஓட தயவு இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா ஓபிஎஸ் ஓட ஆதரவோட அவங்க என்ன பண்ணாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க. இந்த இணைப்புக்கு பாஜக வந்து என்ன பண்ணிச்சு, செயல்பட்டுச்சு. அப்ப மட்டும் உங்களால வந்து என்ன பண்ண முடியுது, இணைக்க முடிஞ்சது. இப்ப ஏன் இணைக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆளுநர் வந்து பன்வாரிலால் என்ன பண்றாரு, 2 பேருடைய கையை பிடிச்சு வந்து என்ன பண்றாரு, இணைக்கிறார். அந்த வேலை ஆளுநருக்கு இல்லவே இல்லையே, ஏன் அதை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கேள்விப்பட்டோம், அடிப்பட்டோம், நம்ம நிறைய கேள்விகளை முன்வைத்தோம். ஆனா இப்ப பாஜக இணைக்க மாட்டேங்குது. ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்தா பாஜக கூட்டணிக்கு இன்னும் ஸ்ட்ராங் தானே, அது ஏன் இணைக்க மாட்டாங்க அப்படின்னா, ஏன்னா இணைஞ்சிட்டா இது பாஜக ஆபத்தா முடியும். ஏன்னா அதிமுக எல்லாம் இணைஞ்சிட்டாங்கன்னா பாஜக தயவு எதுக்கு, அதிமுக ஒன்றிணைச்சு அதுவே பெரிய ஸ்ட்ராங்கா இருக்குது, அதுக்கப்புறம் பாஜக கூட்டணி எதுக்கு, பாஜக நீ வேணா வெளியே போ அப்படின்னு சொல்ற ரேஞ்சுக்கு வந்துடும். இதெல்லாம் கருத்துல வச்சுதான் பாஜக என்ன பண்ணுதுன்னா இன்னமும் எல்லாரையும் பிரிச்சே வச்சுக்கிறாங்க. ஆனா இன்னமும் இங்க இருக்கிற தலைவர்களுக்கு அது இன்னும் புரியல அப்படின்றதா ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இபிஎஸ் கொஞ்சம் இறங்கி வந்தா போதுங்க, எல்லாருமே ஒண்ணு இணைஞ்சிருவாங்க. ஆனா இபிஎஸ் இறங்கி வர விடாம என்ன பண்றாங்க, பாஜக பாத்துக்கிறாங்க. 4 வருஷம் ஆட்சி புரியும் போது மட்டும் அப்போ ஓபிஎஸ் நீங்க சேர்த்துக்கிறீங்க, ஓபிஎஸ் வந்து இணைக்கிற நீங்க வேலையை பார்த்தீங்க, இப்போ உங்களுக்கு இணைக்க முடியலன்னா அப்ப என்ன விஷயம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுதுல. இதுல வந்து இபிஎஸ்க்கு வந்து கௌரவம் இல்லை. இந்த 2 பேரை சேர விடாம பாத்துக்கிறதுக்கு தான் பாஜக என்ன பண்றது, வேலைகளை செய்யறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமும் உண்மை. இப்போ பாஜக என்ன பண்ணிச்சுன்னா ஓபிஎஸ் அவர்களை கைவிட்டது அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. இபிஎஸ் அப்படின்ற ஒருத்தர் வேணும் அப்படின்றதுக்காக ஓபிஎஸ் உங்க கூடயே பயணிச்சு வந்தாரு, உங்களை ரொம்ப மலை போல நம்பி இருந்தாரு, அவரை வந்து என்ன பண்றீங்க, நீங்க கைவிட்டுட்டீங்க அப்படின்றது தான் ஒரே ஓபிஎஸ் ஓட ஆதரவாளர்கள் குமுறலா இருக்குது. இது எப்படி போய் முடிய போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நெருங்க நெருங்க பல விஷயங்கள் வந்து நடக்குது. ஏன்னா இது காட்சிகள் மாறும், ஆட்சிகளும் மாறும், எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறும், பொறுத்திருந்து பார்க்கலாம். பாஜக ஓபிஎஸ் கைவிட்டதா அப்படின்ற ஒரு புள்ளியில தான் எல்லாத்தையும் வைக்க பார்க்கப்படுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.